அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரீனியா. கத்திரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய கத்திரிக்காய் விவசாயிகள் அனைவருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ப்புழு பிரச்சனை தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காய்களில் வந்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த புழுக்கள் வந்து ஓட்ட போட்டு உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதிகள் வந்து முழுசாக வந்து சாப்பிட்ரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, காய் வந்து சொத்த காய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதனால மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டு போகாது, சொத்த காயாக வந்து ஆகிடும். சின்னதாக காய் வந்து பெருக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து சின்ன சின்ன காய்கள்லேயும் வந்து பிரச்சனை வந்து ஏற்படுத்துங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வந்து, நம்மளுடைய தயாரிப்பான இன்ஃபினிட்டி ஃபெர்டிலிட்டி தான் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுல வந்து 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது 6 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து செடிகளில் வரக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும், இந்த காய்ப்புழுவாக இருக்கட்டும், வண்டுக்களாக இருக்கட்டும், நூற்புழுவாக இருக்கட்டும், இல்லை சாருறிஞ்சு பூச்சிகளாக இருக்கட்டும், அனைத்து வகையான பூச்சிகளையுமே மொத்தமாக வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, செடி வந்து ரொம்ப மலட்டுத்தன்மையாயிடும், பூ பூக்கிற தன்மை இருக்காது, காய்க்கிற தன்மையே இருக்காது. அதுக்காக வந்து நம்ம ஃபெர்டிலிட்டி வந்து கொடுக்குறோம். இதில் மொத்தம் 6 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. 7 வகையான ஊட்டச்சத்துக்களை வந்து தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதனால பூக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்தும். காய் பெருக்கத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணி அதிக மகசூலை வந்து எடுத்து கொடுக்குங்க. இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தான், ஒரு ஏக்கருக்கு வந்து 250 கிராம் பேக்கெட் யூஸ் பண்ணாவே போதுமாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் ஒரு பேக்கெட் வந்து பயன்படுத்தணும். 2லேருந்து 4 நாளைக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மொத்தம் 3 டோஸ் வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஸ்ப்ரே மூலயமா கொடுக்குறோம். 2வது மற்றும் 3வது டோஸ் வந்து வேர் சிகிச்சை மூலயமா வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது மாதிரி 3 டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே இந்த காய் துளைப்பான் பிரச்சனை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனவே கத்திரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களும் இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6383417036